ஹாய்ங்க. யூடியூப்பில் ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு வச்சு பலவிதமாக கிரேவி செஞ்சுருப்போம். இன்றைக்கி நான் செஞ்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. குக்கரில் சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்து தோலெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருக்கேங்க. சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, இட்லிக்கு கூட இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்கூல் டேஸில் நான் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த குருமாவும் இட்லியும் அடிக்கடி எடுத்துகிட்டு போவேங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்களா. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய், 1 இன்ச் இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, தேவைப்பட்டால் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனேயும் கடுகு, பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை நல்லா கூழ் போலாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. தக்காளி வதங்கின உடனேயும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசித்து இதில் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. கிரேவி கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி சேர்த்த மசாலாவை இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. மசாலாவை சேர்த்த உடனேயும் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போன உடனேயும் கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட அருமையான நல்ல வாசனையோட கமன்னு உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்த முறை சப்பாத்தி செஞ்சிங்கன்னா இந்த கிரேவியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த முறை இட்லி செய்கிறப்பவும் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.